உங்களுக்கு ஜஸ்ட் கம்ப்யூட்டர் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சால் மட்டுமே போதும். அப்போ ஹரி இதை மொபைலில் பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியும். அதை நீங்கள் டெஸ்க்டாப் மோடில் போட்டு பண்ணணும். பட் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு வந்து குட்டி குட்டியாக ஸ்க்ரீன் இருக்கிறதுனால பெட்டர் இந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் நினச்சதை விட ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைக் ஏஐ ரைட்டர், ஏஐ பேஜ் ஜென்ரேட்டர், ஏஐ பிளாக் ரைட்டரு, எஸ்இஓ, ஏஐ இமேஜ் ஜென்ரேட்டர். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஸ்டோர் ஆப்ஷன் இருக்குது. இதில் ஆட் ஸ்டோர் நீங்கள் கிளிக் பண்ணுங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி உங்களுக்கு ஒரு ஷாப்பிங் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் உங்ககிட்ட ஏதாவது ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா அதோட இமேஜஸை இங்கே போட்டு அதுக்கான ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஸ்ட்ரைப்பு கூட இந்த வெப்சைட் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வியூவர்ஸ் இல்லை ஆடியன்ஸால் ரொம்பவே ஈஸியாக அந்த வெப்சைட் மூலியமாகவே அந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு மெத்தட் தான். நீங்கள் லைட்டாக ஒரு மணி நேரம் உட்காந்து இதெல்லாம் நோண்டி பார்த்தாலே உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளோட வெப்சைட் சிம்பிளாக இருந்தால் போதும்னா ஜஸ்ட் ஒரு கிளிக்கில் முடிச்சிடலாம். பட் நீங்கள் கொஞ்சம் கஸ்டமைஸ்டாக வேணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா